தமிழகத்தில் ஏற்கனவே பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இனப்புரட்சி மற்றும் சோசியலிச புரட்சி போன்ற தளபதியின் விசில் புரட்சி வரப்போகிறது என பழனியில் தாவேகா நிர்வாகி செங்கோட்டையன் பேட்டி. பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இனப்புரட்சி மற்றும் சோசியலிச புரட்சிகளை கண்டுள்ளது. தற்போது 4வதாக தாவேகா தலைவர் தளபதி விசில் புரட்சி நடைபெற போகிறது. வரும் தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று அரியணையில் அமரும் செங்கோட்டையன் பேட்டி. பழனி கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த தாவேகா நிர்வாகி செங்கோட்டையன் நிருபர்களிடம் பேசியதாவது: தாவேகா தலைவர் விஜய் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டுள்ளார். தமிழகத்தை ஆளப்போகும் தலைவராக அவர் உருவெடுத்துள்ளார். அவருடைய தொலைநோக்கு சிந்தனையை மக்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். தமிழகத்தை முன்னிறுத்தி அவர் முன்னெடுக்கும் இந்த அரசியல் பயணம் உலகளவில் கவனிக்கப்பட்டு வருகிறது. நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர் இன்று திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று ஒரு சிறந்த நாள். அவருடைய தொலைநோக்கு சிந்தனை நாளை தமிழகத்தை ஆளுவது மக்களால் ஒருமனதாக இன்று அவரைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணங்களாக இருக்கிறது. அடிப்படையில் எங்கு பார்த்தாலும் இன்று தமிழகத்தை பொறுத்தவரையிலும் உலகளவில் முதலில் பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இனப்புரட்சி, சோசியலிச புரட்சி, 4ஆம் தேதி காணுவது நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதியுடைய விசில் புரட்சி தான் நடைபெறப் போகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவார். சார் என்னதான் ஓட்ட பிடிச்சாலும் ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். எப்படி சார்? அது அல்வாக்கே சொல்லுவாங்க சார். 4ஆம் தேதிக்கு பிறகு ஸ்டாலின் வந்து திருநெல்வேலியில் அது கொடுக்கணும் சார். 4ஆம் தேதிக்கு பிறகு ஸ்டாலின் பதவி ஏற்பாடு சொல்லியிருக்காரு சார். பாபு சார் பழனிக்கு எதுவும் வர வாய்ப்பு இருக்கா சார்? சார்